Hello everyone, welcome to SriSen. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹம்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹம்மஸ் வந்து அகெயின் மிடில் ஈஸ்ட் குசைனோட ஒரு ஃபேவரட்டான டிப்பு. ஸோ இது வந்து இவங்க வந்து ஷவர்மாவில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பீட்டா பிரெட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமஸ் டிப் இது, நீங்கள் ஜஸ்ட் ஸ்நாக்காகவே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் கொண்டக்கடலையை நான் ஒரு 8 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 5-6 விசில் வச்சுட்டு வேக வச்சாச்சு. இது வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பல்லு பூண்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியன்ட் தஹினி சாஸ். வீட்லேயே ரெடி பண்ண தஹினி சாஸ் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். ஸோ 1/4 கப் அதுதான் இதோட அளவு. இந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இல்லை மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/2 லெமன் நான் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம தஹினிலையும் போட்டிருப்போம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொண்டக்கடலை வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மேலே கார்னிஷ்காக நான் 1 ஸ்பூன் நாட்டு சக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக இவங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி மேலே அந்த சிக்பீஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஹம்மஸை நீங்கள் சாலட் ட்ரெஸ்ஸிங்காக இல்லை டிப்பாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்லேயே ஃபலாஃபல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபலாஃபல் கூட இந்த ஹம்மஸ் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஹம்மஸ் வந்து நீங்கள் மைனீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டோட்டல் வீகன் ரெசிபி அண்ட் அஃப்கோர்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹம்மஸ் வந்து நம்மளோட சப்பாத்தி, அதுக்கப்புறம் வடை, அதுக்கெல்லாம் கூட நான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹெல்த்தியான ஹம்மஸ் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.